श्रीशैलेशदयाभात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसद्धानिं रामानुजमुनिं भजे अवगतमतमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निश्चितक्रोधलोपैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः கற்பார் ராமபிரானையல்லால் மற்றுங்கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவம் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் வெத்த நாட்டுலே தில்லநகர திருச்சித்திரகூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர்தயரதந்தன் மகனாயிதோன் நீத்தது முதலா தன் உலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொத்தவள்வார் கொழியர் ஓன் குடைக்குலசேகரன் சொற்செய்தார் நல்லியலின் தமிழ் மாலபத்தும் வல்லார் நலந்திகள் நாடன நடிக்கு நன்னுமாரே. ஸ்ரீராமநவமி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீராமனுடைய திரு கல்யாண குணங்கள் என்பதை பற்றி சில விஷயங்களை யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பிக்கிறேன். சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பல பல அவதாரங்களை பண்ணினான். எண்ணிறந்த யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று ஆழ்வார் பாசுரம். அதில் முக்கியமாக 10 அவதாரங்கள் தசாவதாரம் என்று சொல்லப்படுகிறது எடுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். மஸ்ச கூர்ம வராகஸ்ச நாரசிம்மஸ்ச வாமனஹா ராமோ ராமஸ்ச ராமஸ்ச கிருஷ்ண கர்க்கி ஜனார்தனஹா என்பது ஒரு புராண ஸ்லோகம். அப்படியே ஆழ்வார் தமிழ்படுத்தினார். திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரம் பதிகத்தில் மீனோடு ஆமை கேடரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று சாதிக்கிறார். எம்பெருமான் பண்ண தசாவதாரத்தில் மிகவும் உசந்த அவதாரம் ஸ்ரீராமா அவதாரம். பாசுரம் என்ன காட்டுறது? முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் 3 ராமன்கள் எடுத்திருக்கிறார் அவதாரத்தில். முன்னுமி ராமன் பரசுராமன், பின்னுமி ராமன் பலராமன், தானாய்ங்கிறது உயிரான வார்த்தை. பெருமாள்கிட்ட கேட்டாலாம், எவ்வளோ அவதாரங்கள் பண்ணியப்பா, உனக்கு பிடிச்ச அவதாரம் எது, உனக்கு நீ மிகவும் உகந்த அவதாரம் எது அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் சாதிச்சாராம், அடியன் மிகவும் உகந்த அவதாரம், எனக்கு பிடிச்ச அவதாரம் சொன்னால் அது ராம அவதாரம் என்று சொன்னாராம். அதான் தானாய்ங்கிற வார்த்தை காட்டுறது. மீனோடு ஆமை கேடல் அரிகுரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியும். தான் உகந்த அவதாரம் தானே வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி காட்டினாருங்கிறது இந்த உயிரான பதம் காட்டுறது. ஆக எம்பெருமானே உகந்த அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் அப்படிங்கிறது. முன்னாடி உள்ள ராமன் பரசுராமன் சொல்லணும், பின்னாடி உள்ள ராமனை வந்து குறிப்பிட்டு பலராமன் சொல்லணும். இந்த ராமனை மட்டும் ஸ்ரீராமன் சொன்னால் போகிறோம், தசரத ராமன் சொல்லணும் தேவையில்லை. ஸ்ரீராமன் சொன்னாலே ஒன்று தான் பெயர்பட்ட ஒரு பெரிய பொறுமை பெருந்தவர், எல்லாராலும் பாராட்டப்பட்டவர் அவர் பெயர்பட்டவர். என்ன ஏத்தம் இருக்குன்னு கேட்டால் பாசனம் என்ன காட்டுறது? கற்பார் ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ அப்படி செயல் வீரர். சில பேர் சொல்லிவிட்டு விட்டுருவா, இவர் அனுஷ்டானவர், என்ன சொன்னாரோ அதை நடத்தி காட்டினார். அதனால் சொல்லும் செயலும் ஒன்று அப்படிங்கிறதாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் ரோல் மாடல், நமக்கு மென்டார் அப்படின்னு ஒருத்தர் வேணும்னா நம்ம சக்கரவர்த்தி திருமகன் எடுத்துக்கலாம். சம்பிரதாயத்தில் வர சக்கரவர்த்தி திருமகன்னே சொல்லி பழக்கம். தாசரதி சக்கரவர்த்தி அடி என்ன எப்போதுமே பெரியவாள் வீட்டிலே தன்னை சொல்லணும், இந்த சன்னதி இந்த ஊர் இன்னாருடைய அப்படிங்கிறத காட்டி கொடுத்தவர் சுவாமி ஸ்ரீராமன். அவருக்கு தாசரதியின் திருநாமம், சக்கரவர்த்தி திருமகன் திருநாமம். அப்பேற்பட்ட ஒரு பெருமை புரிஞ்சவர். என்ன சொல்கிறாருன்னேட்டா, கற்பார் ராமபிரானை எல்லால் மத்தும் கற்பரும். அவர் சொன்னதை கேட்கணும். அன்னி பண்ணினியா? அவரும் பண்ணியிருக்கார், அவர் நடத்தி காட்டினார். அவரில் அவருடைய திருக்கல்யாண குணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன முடியுமோ விண்ணப்பம் பண்ணுறேன். பாலகாண்டத்தில் முதல் சர்க்கம் சங்கேப ராமாயணம் சொல்லுவார்கள். சங்கேப ராமாயணங்கிறது ராமாயண கதை சுருக்கம். என்ன நடக்க போகிறதோ இல்லை முதல்ல ஆரம்பித்து கடைசி வரையும் உள்ள பரியந்தத்தை அழகாக வால்மீகி பகவான் முதல் சர்க்கத்திலே சாதிச்சுட்டார். ரத்ன சுருக்கமாக இருக்கும் அது. ஸ்ரீராமாயண சாரமே அதான். இது நாரதருக்கு
நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்ணினார், நாரதருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணினார். ஆக இவர் படிப்படியாக வந்து சாதாரணமாக இருந்த வால்மீகி பகவான், வால்மீகி ரிஷி அப்படின்னு சொல்ல வச்சது இந்த ராமநாமா. அப்பேற்பட்டவர் சாதிக்கிறார். முதல் சர்க்கத்தில் கேட்குறார், 16 குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்குது, என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்குது, எல்லாம் ஒத்தட்டியே இருக்கா, அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு வச்சு அழகாக சுவாமி சாதிக்கிறார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனேஸ்வரகா. ராமன்ட்ட நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா திருக்கல்யாண குணங்களும் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன திருக்கல்யாண குணங்கள் எங்கெங்கே நிரம்பி ஒழிஞ்சிருக்குங்கிறத யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுறேன். சுவாமி ராமானுஜர் சரணாகதி கத்தியம்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் இந்த கல்யாண குணங்களை பற்றி சுவாதிக்கிறார். அதுக்கு ஆதாரம் இந்த ஸ்ரீராமாயணம் தான். சௌலபிய, சௌசல்ய, வாத்சல்ய, மார்ஜவ, சௌகார்த்த, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, ஸ்தைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிரம, சத்யகாமா, சத்யசங்கல்பா, அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு எடுக்கிறார். போயிட்டே இருக்குது. அசங்கேய கல்யாண குணகணாம், கணாம்னா கூட்டம், குணகணாம். அங்கே கறவைகள் பின்சன்னு காணம் சேர்ந்துன்போம், கறவை கணங்கள் பலகருந்துன்னு ஆண்டாளுடைய பாசம். கணங்கள்ங்கிற பதத்துக்கு எண்ணி முடியாது, கூட்டம் கூட்டமாக இருக்கும். ராமன்ட்ட எத்தனை குணங்கள் இருக்குதுன்னு கேட்டார். ஒரு 16 குணங்கள் லிஸ்ட்டு போட்டார், முடியல. அசங்கேய, சங்கே இல்லாமல் சகச சங்கியா, அஷ்டோத்திர சதசங்கியா சங்கல்பம் பண்ணுறோம். அது மாதிரிலாம் அசங்கேய எண்ண முடியாத குண கூட்டங்கள்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவ்வளவு இது சுவாமிகிட்ட இருக்குது அப்படிங்கிறது சுவாமி ராமானுஜருடைய ஒரு சித்தாந்தம் கத்தியத்தரயத்தில் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட இதில் முதல் குணம் சௌலபியம். இது நிரம்பி விழிஞ்சது, ததும்பி இருந்தது ஸ்ரீ ராமாவதாரத்தில். பரத்வம் வெஞ்சி இருந்தது. பரம காருணிகம், கருணை அப்படிங்கிறது கிருபா சமுத்திரம்னு சொல்லுவாள். அதே மாதிரி கருணை கடல், கருணா காகுஸ்தன் என்றே சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. காகுஸ்தன், கருணா காகுஸ்தன், கருணை கடல் அப்படி ஒரு திருநாமம். இப்படிலாம் பல இது அவருக்கு இருக்குது. அதில் எங்கெங்கே என்னென்ன காட்டுறாங்கிறத முடிஞ்ச வரையும் பார்க்கலாம். என்ன சொல்கிறா, சக்கரவர்த்தி திருமகனுக்கு பெரிய ஏற்றம். சௌலபியம்ங்கிறது தாழ்ந்து இறங்கி மற்றபாலோட கலந்து பழகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ராமாயண கதை ஒன்று புதுசாடின்னு சொல்கிற போகிறதில்ல. என்ன சொல்ல வர, குகனோடு 5 சொல்கிறார். அப்புறம் சுக்ரீவன் 6, விபீஷணன் 7, இவெல்லாம் தம்பிமார்கள்னு சொல்லி சேர்த்துக்கிறாளே. அவர் யாருன்னு கேட்டால், முதல்ல குகன் ஒரு வேடுவன், சாதாரணமாக ஆனவன். இவரோ சக்கரவர்த்தி திருமகன், பெரிய ராஜா. இவர் போய் அவனோட கலந்து பழகி தேடின்னு போகிறார். குகன் எங்கே இருக்கான், சபரி எங்கே இருக்கா, சுக்ரீவன் எங்கே இருக்கான், ஒருத்தர் அட்ரஸை வாங்கிட்டு தேடின்னு போய் கலந்து பழகி அவரோட சேர்ந்துக்கிறேன். ஆக இதுவே பெரிய சௌலபிய குணத்தை காட்டுறது அப்படிங்கிறதாக தாத்பரியம். குகனோடு 5 குகன் வந்து அவனால் முடிஞ்சது கங்கையில் கிடைக்கக்கூடிய பெரிய மீன், ஆழமான இருக்கக்கூடிய நல்ல உசத்தியான மீனை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். மலையில் இருக்கிற தேனை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். இதெல்லாம் என்ன பண்ணலாமா, ராமர் பேர்பட்டவர், அவர்கிட்ட கொண்டு போய் மீனையும் தேனையும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஆச்சாரியர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அப்படி இல்லை, தான் என்ன சாப்பிட்றோமோ குலாச்சாரம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை எம்பெருமானுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடணும். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெத்திலை, எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். அந்த கிரமத்தில் எல்லாம் பகவத் பிரசாதமாக பகவானை சமர்ப்பிச்சுட்டு நம்ம சாப்பிடணுங்கிறதாக. அவன் மீனை சாப்பிட்றான், அவன் தேனை சாப்பிட்றான், அதை கொண்டு வந்து பெருமாளுக்கு விருந்து சாப்பிடும்போது நான் சாப்பிட்றத உங்களுக்கு கொடுக்குறான். மீன் என்னத்தை காட்டுதுன்னு கேட்டால், ஆழ்ந்த இதிலேருந்து எடுக்கக்கூடிய ஆழமான பக்தியை காட்டுறதான். தேன் என்னத்தை காட்டுறதுன்னு கேட்டால், உசந்த வஸ்து மலத்தேன், உச்சியில் இருக்கக்கூடிய உயரமான இது, உயர்ந்த பக்தியை காட்டுறது. மேலும் தேனுக்கு இன்னொரு சுபாவம், வீணாக போகாதான், லேசில் வீணாக போகும். நல்ல தேனாக இருந்தால் ரொம்ப நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட ஒரு இதை கொண்டு சமர்ப்பிக்கிறான் குகன் அப்படிங்கிறதாக பாசுரம் காட்டுறது. இது இவனுடைய சௌலபியத்தை காட்டுறது. ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். பெரிய திருமொழியில் திருவரங்கம் பதிகத்தில் ஏழைன்னா என்ன, பணக்காரன் இல்லை, பணங்காசு வசதி இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. ஞானக்குறைவுன்னு அர்த்தம், படிப்பில்லாதவன் அர்த்தம். ஏதலன் கீழ்மகன் என்ன, ஆச்சார அனுஷ்டானங்கள் கிடையாது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் ஒன்று தெரியாது. ஏச்சா பண்ணுவான், அப்படியே கொடுப்பான், இடது கையால் கொடுப்பான், உட்காந்துன்னு கொடுப்பான். இதெல்லாம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரியாதுங்கிறதுக்காக இதை காட்டி கொடுத்தார்கள். வேணும்னு பண்ணுறதில்லை, தெரிஞ்சு பண்ணுறதில்லை. அவனுடைய சுபாவம் அப்படியே இருக்கும், கபடமற்றவன். ஆக அப்படியே இருக்கக்கூட ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி, அவனுக்கு இன்னொரு சுரந்து போய் அவன்கிட்ட போய் கிருபை பண்ணினாரே. இந்த சௌலபியத்தை என்னன்னு சொல்கிறது.
எங்கே இருந்த சக்கரவர்த்தி திருமகன் எங்கே போய் இறங்கி எப்படி போய் யாருக்கு என்ன கிருபை பண்ணியிருக்கார் பாருங்கோ, அப்படி இருக்கிறார் பெரியவர்கள். அடுத்தபடியாக சுக்ரீவனுக்கு பண்ணினான். சுக்ரீவன் ஒரு வானரம், குரங்குக்கு போய் இந்த பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறதாக சுக்ரீவனுக்கு என்ன வேணுமோ மகாவீரன் பெரிய ராஜா அவனை போய் தேடின்னு போய் கிஷ்கிந்தையில் இங்கே யாருப்பா இருக்கா சுக்ரீவனோட என்ன சக்கியம் வச்சுக்க சொன்னான். இவ்வளவுக்கும் சுக்ரீவன் தம்பி, இவனை காட்டிலும் வாலி பலவான் பெரியவன், அவனோட வச்சுருக்கலாம். இருந்தாலும் மார்க்கம் இவன் நல்லவன் அவன் கெட்டவன், அவன் துர்மார்க்கத்தில் போகிறாங்கிறதுனால அவனை திருத்தி பண்ணி கொண்டு இவனுக்கு வேணுங்கிறத சொல்லி அவனையும் தம்பியாக ஏற்றுண்டான். அதுக்கு அனுகூலமாக இருந்தார் ஆஞ்சநேய பகவான். அவரும் ஒரு குரங்கு, அவர்கிட்ட போய் ஈடுபாடாக வச்சுட்டு அவரை அணைச்சின்றார், அவருக்கு எல்லாம் பண்ணினார். சகபோஜனம் அப்படின்னு சொல்லுவார். அனுமாருக்கு பெரிய ஏற்றம். கிஷ்கிந்தா காண்டத்திலாம் அனுமார் பிக்சருக்கே வரார், அது வரையும் இல்லை. கிஷ்கிந்தா காண்டத்தில் அனுமார் ராமனை விட்டு பிரியறதே இல்லை. இங்கே போனாலும் அனுமாரோட சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண ஹனும சமேத என்று சொல்லுவோம். இதில் ஹனுமாரை தவிர மற்றவா எல்லாரும் ரத்த சம்பந்தம் உள்ளவா, பந்துக்கள். இவர் ஒருத்தர் தான் வெளி மனுஷன். அந்த எப்போதுமே அந்த கூட்டத்தில் அவரோடையே இருப்பார். அவர் இல்லாமல் ராமர் சேவிக்கப்படார், ராமர் இல்லாமல் அனுமார் சேவிக்கப்படார். அப்பேற்பட்ட ஒரு பெருமை அவருக்கு எதனால் வந்ததுன்னு கேட்டால் ஒரு அந்யோன்ய பாவம். தாசன் ராமதாசன் ராமபக்தன், இதை தான் ஹனுமார் விரும்புகிறார். ஆஞ்சநேயாய நமஹ, மகாவீராய நமஹ, குமார பிரம்மச்சாரினே நமஹ, நிறையா சொல்லுவார்கள் அஷ்டோத்திர சஹஸ்ரநாமத்திலலாம். ஆனால் அவர் விரும்புகிறது ராமதாசன், ராமபக்தன், அடியான், தாசானுதாசன், அதை தான் அவர் விரும்புகிறார். எதனாலன்னு கேட்டார், அவன் பண்ணின கைங்கரியம். பெரிய பிராட்டியாரை சேர்த்து வச்சார். இங்கே அவரோட ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்றார். சாப்பாட்டில் நீ அந்த பக்கம் சாப்பிட்றேன், இந்த பக்கம் சாப்பிட்றேன். பரத்வாஜ ஆசிரமத்தில் பின்னாடி வரும்போது இடம் இல்லை, அதனால இலையில் கோடு போட்டார். அந்த இலைக்கு அண்ணாண்ட பக்கம் இருக்கிறதெல்லாம் விலங்குக்கு ஏற்படக்கூடிய வஸ்து, காய்கறிகள், கிழங்குகள். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்போ சாதம், மனுஷால் சாப்பிடக்கூடிய இது. அதனால தான் அதுமாரி வந்தது இந்த காரணமெல்லாம் சொல்லுவாள். பெயர்பட்ட ராஜா ஒரே இலையில் சேர்ந்து சாப்பிட்றார் அப்படிங்கிறதாக ஆழ்வார் பாசுரம். அவனுடன் உண்பன் அப்படின்னு பாசுரம் இருக்குது. ஆக அனுமாருக்கு ஏற்றம், ஒரு குரங்குக்கு ஏற்றம், சுக்ரீவனுக்கு ஏற்றம், அவனும் ஒரு வானரம், இவன் ஒரு வேடுவன். வேடுவச்சி சபரிக்கு பரமகிருபை பண்ணினார் எம்பெருமான். தேடிட்டு போகிறார். சபரி எங்கே இருக்கா, சபரி பார்த்ததே இல்லையா, சபரி எங்கே இருக்கா தேடின்னு போய் அவன் சபரி தந்த பல மோட்ச போதா சொல்லி ஸ்ரீராமாயண ஸ்லோகம் அவர் கொடுத்த பழங்கள் எல்லாம் கிருபை பண்ணி ஏற்றுண்டார். ஒன்றுமே வேண்டாம் சாப்பிட மாட்டேன்னு இருந்தவர் அந்த பழங்கள்லாம் ஏற்றுண்டார். சபரிக்கு கிருபை பண்ணினார் அப்படிங்கிறதாக தெரிகிறது. இவாளுக்கெல்லாம் பண்ணது பெருசு இல்லை. இவாளெல்லாம் பக்தாலா போயிட்டா, அடியோரலாக போயிட்டா. விரோதிகளுக்கு பண்ணினார் அப்படிங்கிற இடத்துல வாலி எடுக்கிறார். வாலிக்கு கிருபை பண்ணினார், சுக்ரீவனுக்கு அருள் பண்ணினார், வாலிக்கு பேரருள் பண்ணினார் இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். மோட்சத்தை தான் கொடுத்தார். அவன் தெரியாமல் பண்ணிவிட்டான். கடைசியில் அவனுக்கு இன்னார் தெரிஞ்சு போச்சு, தப்பை புரிஞ்சுட்டான். அப்போ சுக்ரீவனை பார்த்துக்கோங்கிறான், கதனை பார்த்துக்கோங்கிறான், எனக்கு மோட்சம் தரணுங்கிறான். வாலிக்கு எம்பெருமான் மோட்சத்தை கொடுத்தா. சுக்ரீவனுக்கு அருள் கிடைச்சது, வாலிக்கு பேரருள் கிடைச்சது என்று எடுக்கிறார்கள் பெரியவா சான்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள். விரோதி அவன் தூஷிச்சுட்டு இருந்தான். பேர்பட்டவனுக்கு இது மாதிரி ஆச்சு. அடுத்தபடியாக சூர்பனகையும் அவள் எங்கேயோ சாப்பிட வந்தா. ஏதோ மனுஷா வாசனை அடிக்கிறது பிடிச்சி சாப்பிட்லான்ட்டு வந்தா. சாப்பிட வந்த இடத்துல ராமனை பார்த்த உடனே காதல் உண்டுட்டு. ராமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே வரல. அவள் எங்கேயோ மனுஷா ஜெயவு வந்திருக்கு. இதெல்லாம் தான் தெய்வ சங்கல்பம். வேறு ஏதாவது ரூபத்தில் வேறு ஏதாவது ரூட்டில் போயிருந்தான்னா ராமர் சந்திச்சிருக்க வேண்டாம். பெரிய காடு அது. ராமரை சந்திக்கணும், அங்கே வரணும், ராம தரிசனம் கிடைக்கணும். அப்படிங்கிறதுனாலே அந்த பக்கம் சூர்பனகைங்கிறது காரண பேர். நீண்ட முரம் போன்ற நகத்தை உடையவள் என்று அர்த்தம். அங்கே பார்த்தோன்னே காம வயப்பட்டாள். ஐயோ இப்படி ஒரு அழகா அடாடாடாடான்னு சொல்லி ராமரை வர்ணிக்கிற ரூபம் தர்ண சம்பன்னோ வந்த இடத்துல அப்படி பிடிச்சி வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டா. பேர்பட்ட லாவண்யம், சௌந்தரியம் இப்படிலாம் சொல்லுவார்கள். இந்த அவயவ சோபை, மூக்கு நன்னா இருக்குது, காது நன்னா இருக்குது, கை நன்னா இருக்குது, கால் நன்னா இருக்குது, என்ன திருமுடி அழகான கூந்தல், இப்படிலாம் வர்ணிப்பா. ராமனை பொறுத்தவரையும் எல்லாமே அழகான். என்ன அழகு, திருமேனி முழுக்கவே அழகுதான். லாவண்யம் சொல்லுவாள். ஆஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் சுலோகங்காட்டு. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதியம் ரகுகுலான்வே ரத்ன தீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம். ஒவ்வொரு அங்கமும் ஒரு 8 அடி இருப்பான். அவர் கம்பீரமாக இருப்பான். கை நன்னா முழங்கால் வரையும் வருமா. நிறைய சிகை உள்ளவரான். அப்பேற்பட்ட ஒரு அழகாக இருக்கார். அவரை பார்த்தோன்னே சாப்பிடணுன்ட்டு வந்த ராட்சசி காம வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவுக்கு வந்துட்டா அப்படின்னு எடுக்கிறார்கள் பெரியவர்கள். ஆக மனசு மாறி போச்சு அவளுக்கு. பெருமாள் ஆத்மார்த்தமாக பேசினார், உரையாடினார், மனசு விட்டு பேசினார், ரொம்ப நேரம் பேசினார். சொன்னால் ஸ்ரீராமாயணத்தில் சூர்பனகையோட தானா, வேறு எங்கேயும் இது மாதிரி சந்தர்ப்பம் இல்லை அப்படிங்கிற. இங்கே சுக்ரீவன்கிட்ட பேசும்போது இவனை விட்டு பேச சொல்லிட்டார்.
லக்ஷ்மணா நீ சொல்லுன்ட்டார். அனுமார் வந்தார். அனுமார்கிட்ட சொல்லும்போது லக்ஷ்மணா நீ சொல்லுன்ட்டார். இவ்வாறு தன்னுடைய பிரதாபத்தை தானே தன்வாயால் மனசில் விட்டு உரையாடினது யார்கிட்டன்னு கேட்டால் சூர்பனகைட்ட தான் அப்படின்னு ஸ்ரீராமாயணம் காட்டுறது. அந்த பெருமை சூர்பனகை கொண்டு அந்த தரிசனமானது மோட்ச பிரசாதம் எல்லாம் கிடச்சிது. என்ன ஒன்று கடைசியில் தப்பு நடந்து போச்சுன்னு கேட்டால், பிராட்டியாரை பார்த்து ஆசைப்பட்டு இவ இருக்கிறதுனால தான் ராமன் என் மேலே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார், விருப்பப்பட மாட்டேங்கிறார், நான் அவளை கொன்னூறாம் பாருன்னு சொல்லி அவளை விழுங்கிறதுக்கு போனாராம். அதுதான் ராமனுக்கும் வந்து காது மூக்க அறுத்து விட்டார். அது வரையும் நன்னா தான் போயிட்டு இருந்தது. சீதையை பார்த்தோன்னே ஓஹோ இவர் இருக்கிறது நமக்கு இடைஞ்சல் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டு அவள் மேலே பாய ஆரம்பித்தாள். இனிமேயும் அவளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை விளையாட்டை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாருங்கிறது ஸ்ரீ ராமச்சரித்திரம். சொல்ல வந்த விஷயம், சூர்பனகை ராட்சசி, அவளுக்கு எம்பெருமான் சௌலபியனா சேவை சாதித்தான், மனசை மாற்றினான், திருத்தினான், அவளுக்கும் சாதாரணமாக பேசினான். இது மாதிரிலாம் பெரிய பெரிய பாக்கியம் அவளுக்கு கிடச்சிது அப்படிங்கிறதான் விஷயம். சூர்பனகை ராமனுடைய அழகில் மயங்கினாள் அப்படின்னு எடுக்கிறார்கள் பெரியவர்கள். ராவணன் இந்த எம்பெருமானுடைய பிரதாபம், வீரம், அதில் பராக்கிரமம், அப்பா என்ன பராக்கிரமம், என்ன இப்படி ஒருத்தனால நான் இத்தனை நாள் லைஃப்பில் பார்த்ததே இல்லையப்பான்னு சொல்லி ராமனுடைய பராக்கிரமத்தில் மயங்கினான் என்று எடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். விபீஷணன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான், அவனே தான் அவனுடைய சரணாகத வஸ்தலன் அப்படின்னு சொல்லி காக்கும் தன்மை இந்த சரம ஸ்லோகம் சொல்லுவார்கள். அந்த இதில் போய் அவனுடைய திருப்படி சம்பந்தத்தை ஆசைப்பட்டு ரக்ஷகத்துவம் அதே குணத்தில் ஆசைப்பட்டு அவனை விருந்து சேவித்து அவனுக்கு தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், ஒருத்தர் ஒன்று ஆசைப்படுறா. எல்லைன்னு சொல்லுவாள். பராக்கிரமத்தின் எல்லை சாத்தாக் ஸ்ரீமன் நாராயணனான சக்கரவர்த்தி திருமகன். இதை ஆசைப்பட்டான். யாருன்னு கேட்டால் ராவணன். அப்பா என்ன வீரம் என்ன வீரம், இவனுடைய பார்த்ததில்லை. ராவண யுத்தம் 7 நாள் நடந்தான். ராவணனை பார்த்து ராமன் ஆச்சரியப்பட்டாரான், ராமனை பார்த்து ராவணன் ஆச்சரியப்பட்டானான். அப்பேற்பட்ட ஒரு மகா யுத்தத்தை பற்றி வர்ணிக்கிறார். சரமாரி தாய் இதழை அத்தத்து வீழ தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன் ஆழ்வார் பாசனம். சரசரன் போகிறதான். ஆழிமழை ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் ஆண்டாள் பாசனம். என்னவே முடியலையாம். மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. அதில் எத்தனை பேர் சண்டை போட்டால் இவ்வளோ அம்புகள் பிரயோகிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் லிஸ்ட்டு போட்டு கையில் கொடுத்துட்றா. இந்த ராமராவண யுத்தம் 7 நாள் நடந்தது. சொல்ல முடியலன்ட்டா. என்ன எவ்வளவு யுத்தம் எவ்வளோ அம்புகள் உபயோகப்படுத்தினார் சொல்ல முடியலை, கணக்கில்லை அப்படிங்கிறதாக தெரிகிறது. அவ்வளவு பலவான், அவ்வளவு பராக்கிரமம் உடையவன், சத்தியசந்தன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது கஷ்டம். இதெல்லாம் ராமன்ட்டு சேர்ந்து இருந்தது அப்படிங்கிறது இவனுடைய பிரதாபம். ஆக ராவணனுக்கு ஒரு மாதிரி பராக்கிரமம், சூர்பனகைக்கு ஒரு மாதிரி காமம், விபீஷணனுக்கு சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயண் சங்க சக்கரதாரியாக சரணாகதி பண்ணணும், சரணாகத வஸ்தலன் அந்த இதில் சேவை சாதித்தான். பெரிய வித்தியாசம் ராமாவதாரத்துக்கு மற்றதுக்கும். ராமனுடைய வில்லு ஒரு இடத்துல கூட உடஞ்சி போச்சு, தோற்று போச்சு, ராமனுடைய அம்பு வேஸ்ட்டு, ராமன் தோத்தார், சரித்திரமே கிடையாது. இது எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் 17 முறை ஜராசந்தன் தோற்று போயிட்டார்னு கதை காட்டுறது. சண்டைக்கு போகிறார், ஜெயிக்க முடியல. 18ஆவது தடவை தான் அவரை பீமனை வச்சுட்டு வதம் பண்ணினார். அதனால தான் துவாரகைங்கிற இது நகரத்தை நிர்மாணம் பண்ணினார், ஒழிஞ்சிட்டு இருந்தார். பழைய சந்தர்ப்பத்தில் தோற்று போயிருக்கார். ராமர் தோற்று போனார், ராமருடைய வில் உடஞ்சி போச்சு, ஒரு வில்லு பலன் இல்லாமல் போச்சு, ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில்லும்பா இல்லை அவருடைய பேச்சு. சகிருதேவ பிரபன்னாய தவஸ்மீதயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா, என்னுடைய விரதம் காப்பாற்றியே தீர்வேன், ஒரு தடவை என்னை சரணாகதி பண்ணிட்டா போகிறோம் அப்படிங்கிறதாக சக்கரவர்த்தி முன் சொன்னார் அப்படிங்கிறதாக புராணம் காட்டுறது. அந்த ஒரு பெரிய ஏத்தம். ஆக இப்படி ஒருத்தருக்காக கிருபை பண்ணிகிட்டே வர எல்லாம் தெரிஞ்சவர் தான். காக்கைக்கு கிருபை பண்ணினார். காக்கை இந்திரனுடைய பையன் ஜெயந்தன்னு பேர். காக்கா அசுரன் ஆகிட்டான். அவன் ஏன் அசுரன் ஆகிட்டான்? இந்த தேவனாக இருந்தவன் அசுரன் ஆகிட்டான். காரணம்னு கேட்டால் அபச்சாரப்பட்டான். பிராட்டியில் அபச்சாரப்பட்டு பிராட்டியுடைய திருமார்பை கீண்டினான். ராவணன் கூட திருமேனியை தீண்டினதா சரித்திரம் இல்லை. சீதையை தூக்கின்னு போனான்றக்கே தவிர திருமேனியை தீண்டினான் ஸ்லோகம் இருக்கிறதா தெரியல. ஆனால் இங்கே காக்காசுரன் தேவன், ஆனால் அசுரன் ஆகிட்டான். காக்காசுரன் அப்படின்னு ஆகிட்டான். விபீஷணன் அசுரன், ஆனால் விபீஷணன் ஆழ்வான் ஆகிட்டான். பிரகலாதன் அசுரன், பிரகலாத ஆழ்வான் ஆகிட்டான். எம்பெருமான்கிட்ட ஒரு ஈடுபாட்டை காட்டுறது, இவன் விரோதத்தன்மையை காட்டுறது. அப்பேற்பட்ட காக்கையை கூட பெருமாள் வதம் பண்ணலை. ஒரு பிராட்டி புருஷகாரத்தாலே காக்காசுரன் பிழைத்தான், அது இல்லாமையிலாலே ராவணன் மடிந்தான் சொல்லி பிரலோகாச்சாரியர் சாதிக்கிறார்.
ஆக மொத்தம் தலையை திருப்பி விட்டால் அது ஒரு கண்டு போச்சு, இதோட உயிரோடு விட்டுட்டார். இந்த தப்பை மன்னிச்சு விட்டுட்டார். சரணாகதி பண்ணினா சரணாகத வஸ்திரன் காட்டு. ஆக காக்கைக்கு, குருவிக்கு, குரங்குக்கு, இதுமாரி எல்லா இந்த ராட்சசனுக்கு, வேடுவனுக்கு, வேடுவச்சிக்கு எல்லாம் கிருபை பண்ணினார். இந்த குரங்குக்கு பண்ணாததுவே இல்லை. வெள்ளம் சொல்லுவாள், அது 70,000 வெள்ளம், அவ்வளவு இது இருந்த குரங்குகள் இருந்துதான். விளையாட்டாக சொல்லுவாள், ராமனுக்கு ஜெயராமன் ஒரு திருநாமம் உண்டு. ஜெய சப்தம் ராம அவதாரத்தில் மட்டும்தான் உண்டு. ஜெயமசியம், ஜெயகூர்மம், ஜெய வராகலாம் சொல்கிறது இல்லை. ஆனால் ஜெயராமன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு அவருக்கு. இந்த திருநாமம் எப்போ வந்தது, எதனால் வந்ததுன்னுட்டு அழகாக வந்து இந்த குரங்குனால் தான் வந்து. இந்த குரங்கில் எல்லா குரங்குகளும் ராமன்ட்ட வந்து சொல்லிட்டான், ராமா கவலையப்படாத, அணை கட்டியாச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஓய்வு எடுத்துக்கோ, நாங்கள் சண்டை போடுறத பார்த்துட்டே இருப்போம், நீ சண்டை போட வேண்டாம், உங்களுடைய பத்தினியை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய எங்கள் கடமை அப்படி எல்லா குரங்குகளும் வந்து சொல்லித்தான். ராமர் சிரிச்சாராம். சரி அப்படி ஆகட்டும், சந்தோஷப்பட்டாராம். ஆச்சு ஒருத்தராக சண்டை போட்டுருக்கா. கும்பகர்ணன் தானா. கும்பகர்ணனை பற்றி வர்ணிக்கிறா. அவன் வந்து எப்படி இருக்குன்னுட்டா, ஒரு வில்லுடைய அடி ஹைட்டு வந்து 8 அடியாகும். 8 அடி. அதே மாதிரி அவன் 600 வில்லுடைய உயரம் இருந்தான். இத்தனை அடி இருந்தான்னு எழுதக்கூடாது, 600 வில்லினுடைய உயரம் இருந்தான் கும்பகர்ணன். கும்பகர்ணனை பற்றி வர்ணிக்கிறார். அப்போ என்னாச்சு, 600 × 8 4800 ஃபீட்டு அவன் ஹைட்டான். அப்போ ஹைட் அவ்வளோ இருந்தான்னா பிரெத் எவ்வளோ இருக்கணும், கை எவ்வளோ இருக்கணும், கால் எவ்வளோ இருக்கணும். அவனை பார்த்தோன்னே குரங்கெல்லாம் அரளையை அடிச்சுன்னு சின்ன பின்ன ஓடி பிடித்துக்கலாம். இப்படி ஒரு உருவம், இப்படி ஒரு உருவம். கையை நீட்டினான்னா அப்படி 500 குரங்கு, இந்த பக்கம் ஒரு 500 குரங்கு பிடிச்சி வாயில் போட்டான்னா காது வழியாக வெளில வந்து மூக்கு வழியாக குதிக்கிறதுலாம். சின்ன சின்ன குரங்கு குட்டி குட்டியாக எல்லாம் அலறி அடிச்சுட்டு ராமன்ட்ட போய் விழுந்து, ராமா தெரியாமல் சொல்லிட்டோம், பெரிய உருவமாக இருக்குது, கிட்ட போனால் காலை வச்சு அமைக்கினா 500 குரங்கு அவுட்டு, அதனால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நீ வந்து தான் ஆகணும், தெரியாமல் சொல்லிட்டோம், இப்படி ஒரு வேகமானு சொல்லிட்டு வந்தான். அப்போ ராமர் சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டோம். அந்த தொலைஞ்சு போன குரங்கு, மடிஞ்சு போன குரங்கையும் இந்திரனை வச்சு கடைசியில் எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டார். அவருக்கு வந்து ஜீவனத்தை கொடுத்து உயிர் உண்டாக்கினாருங்கிறது சாமானியம் சொல்கிறது. விஷயம் என்னன்னு கேட்டால், அப்போ அந்த குரங்கெல்லாம் சொல்லிதான், ஜெயராமா ஜெயராமா நீ தான் காப்பாற்றணும், ஜெயத்தை உண்டு பண்ணினான். இந்த குரங்குகளை கும்பகர்ணனை காப்பாற்றினான், கும்பகர்ணனை வதம் பண்ணினான், 2 பேருமா பிடிச்சி 2 கையை வெட்டினான். சர்வசாதாரணமாக யுத்தம்லாம் நடந்ததுங்கிறத நல்லா காட்டுறாரு. இப்போ விஷயம், கும்பகர்ணனை வதம் பண்ணினான், கும்பகர்ணனை பார்த்து குரங்குகள் பயந்தது, அப்புறம் தைரியம் வந்தது, சண்டை போடுறதை பார்த்து ஜெயிச்சுட்டு, இப்படி ஒரு ராமனா இப்படி ஒரு ராமனா சிரிச்ச முகமாக இருந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்கப்பா அப்படின்னு சொல்லி பெரிய பாராட்ட சந்தோஷமாக ஜெயராமன்கிற பட்டத்தை கொடுத்து குரங்கு தான் கொடுத்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். குரங்குகளுக்கு என்ன ஏத்தன்னு கேட்ட ராமாயணத்தை சொல்கிறா, ராமனுடைய அவதாரத்தினாலே குரங்குகள் வாசி பெற்றன. குரங்குகளுக்கு அத்தனை நாள் அந்த போன யுகம் வரையும் தெரியாது, குரங்குன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ தான் அனுமார், குரங்கு, வானர சேனை எல்லாம் பண்ணேன். அவ்வளோ ஏற்றின ராமாயணத்தினால, ராமர்னால இவளுக்கு பெருமை வந்துடுது. சாதாரண தட்டி கொடுத்து இந்த மாதிரி கிடையாதுடாப்பா செய்யி அப்படின்னு சொல்லி எல்லோரையும் ஏற்றி விட்டு நல்லா பெருமை கொடுத்து பண்ணேன். காரணம் வந்து அவன் ரொம்ப அல்பமாக நினச்சான் ராவணன். நல்லா வரம் கேட்கும்போது எல்லா வரணத்தையும் கேட்டான். மனுஷால் விட்டான், குரங்கை விட்டான். மற்றபடி தேவரனால சாவு இல்லை, இந்த மிருகத்தினால சாவு இல்லை, கரடியினால் சாவு இல்லை, சிங்கத்தினால் சாவு இல்லை, புலியினால் சாவு இல்லை, என்ன பிரம்மா ஒன்றும் பண்ண முடியாது, நாராயணன் ஒன்றும் பண்ண முடியாது, பரமசிவனால் ஒன்றும் இல்லை, இப்படிலாம் இந்திரனால் இப்படின்னு நிறைய வரம் கேட்டவன் அல்ப பதர், மனுஷால் என்ன பண்ணுவா அப்படின்னு நினச்சான். குரங்குகள் என்ன பண்ண போகிறது அப்படின்னு நினச்சான். அதனால் பெருமாள் இவள் செக்கேத்தை வச்சுட்டு குரங்கை வச்சுட்டு ராமன் வந்து ராவணனை முடித்தான். இவாளுக்கு ஒரு ஏத்தம் கிடைச்சிது அப்படிங்கிறதா சொல்லுவார். அதுமாதிரி ஆழ்வாருடைய அவதாரத்தினால பட்சிகள் பேர் பெற்றனன்னு சொல்லுவாள். வண்டு தூது, வானர தூது, இந்த அஞ்சரை தூது, குயில் தூது, கிளி தூது, இப்படி மயில் இப்படி ஒன்றா தூது, பட்சிகளை தூது விட்டு ஆழ்வார்கள்லாம் பராங்குச நாயகி, பரகால நாயகின்னு தன்னை மாற்றிண்டு எம்பெருமானை அடைவதற்கு எல்லாம் தூதுக்கு உபயோகப்படுத்தினார். அதனால் பட்சிகள் ஜாதி வீறு பெற்றன, இங்கே வானர ஜாதி வீறு பெற்றன என்று ஆச்சாரியர்கள் எடுக்கிறார்கள். அந்த ஒரு பெரிய பெருமை ராமனுக்கு உண்டு. எல்லாருக்கும் அந்த அவளுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் கொண்டு வந்தார். அதில் ஒரு முக்கியமான உதாரணம் தொண்டரடிப்படியாழ்வார் சாதிக்கிறார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடிங்கிற பாசுரத்தில் சலமிலா அணிலும் போலே அப்படின்னு அனுபவம். இல்லை 2 விஷயம் முக்கியமாக பார்க்கணும். தமிழ் தெரிஞ்சவர் தொண்டரடிப்படியாழ்வார், எல்லாரும் தமிழ் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பாசுரம் திவ்ய பிரபந்தம்னாலே சுத்தமான தமிழ், தப்பே வராது. இலக்கியமெல்லாம் பக்காவாக இருக்கும். பாசுரம் எப்படி இருக்குது, குரங்குகள் மலையை நோக்கன்னு இருக்குது. குரங்குகள் புளூரில் இருந்தால் மலைகள்னு இருக்கணும். இது சிங்குலரில் இருக்குது, அது புளூரில் இருக்குது. அது பன்மை ஒருமை சரியாக வருதா இப்படி சொல்லலாமா? பெரிய வாச்சன் பிள்ளை அத்தியாச்சரியமாக சாதிக்கிறார். குரங்கு நிறையா இருக்குது, மலை கொஞ்சமாக இருக்குது, அதை தூக்கணுமே, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமே சொல்லிட்டு ஒரு மலையை 4 குரங்காக தூக்குறதான்.
அதனால் ஒரு மலை தான் அது 10 குரங்கா தூக்குறது, 5 குரங்கா தூக்குறது, எல்லா குரங்குகளும் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் குரங்குகள் மலையை ஒரு மலையாக எடுத்து கொண்டு போய் வச்சு அணை கட்டிட்டுங்கிறது தாத்பரியம். அதுக்கு அழகாக அர்த்தம் பண்ணினார். மேலே விஷயம் சலமிலா அணிலும் போலேன்னு பாசனம். சலமிலாங்கிற இடத்துல பிரியவாச்சான் மொழிய திஷ்டாந்தம் வியாக்கியானம் கபடமற்ற கள்ளங்கபடம் இல்லாத அணில் பக்கத்தில் இருக்குது, சின்ன அணில். அது ராமகைங்கரியத்தில் பங்கு பெற்றுக்கிறது. ராமருக்கு பரம சந்தோஷம். பாப்பா நீ என்ன பண்ணுவ, போ, பாலாலே முடியல, என்னாலே முடியல, நீ என்ன சமுத்திரராஜன் அலட்சியம் பண்ணல. கூப்பிட்டு ஒரு தடவை கொடுத்தார். அவர் அன்றைக்கி தடவை கொடுத்தது தான் 3 கோடி அணில் மேலே இருக்குது அப்படிங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் என்னென்னு கேட்டால், சலமிலா அணிலும் கள்ளக்கபடம் இல்லாமல் இதில் போய் சமுத்திரத்தில் தீர்த்த மாட்டோமா, கரையில் வந்து ஒரு பெரலுமா, இந்த கல் அடிக்கிறக்கால அந்த ஜாயிண்டில் வந்து ஒரு உதடுமா, சிமெண்ட்டு ஜாயிண்ட்லாம் வந்து கலவை போட்டு கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி கல்லுக்கு நடுவில் மணலில் போட்டு அதை கட்டிடணும். சூக்ஷமாக ஒரு ஆச்சாரியை சாதித்தார். கல் அடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு தட்டினா கல்லெல்லாம் கீழே வந்துடும். கலவை போட்டு அந்த ஜாயின் போட்டு கட்டி இந்த பில்டிங்கை தூக்குறால அதுதான் ஏற்றம். அவனுக்கு தான் காசு ஜாஸ்தி, அவன் தான் கொத்தனார். கல் அடுக்கிறவன் சித்தார், இவன் பண்ணிட்டு போடுவான். அவன் செஞ்ச வேலை தான் பெரிய வேலை, அதுதான் பில்டிங் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அணில் செஞ்ச வேலை தான் ஒசத்தி. அதில் வானத்தை காட்டிலும் அணிலுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. அணில் செஞ்ச வேலை தான் இன்ஜினியர் வேலை, கொத்தனார் வேலை. பில்டிங் நெருக்கணும்னாக்க இந்த கலவை போட்டது அணில் தான் பண்ணிடுது. அதனால் சலமிலா அணிலும் போலேட்டு ராமகைங்கரியத்துக்கு அணிலும் கூட அதால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிடுது. அணிலுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதாக இந்த இதில் தாத்பரியத்தில் ரொம்ப அழகாக காட்டுகிறார். எம்பெருமானுடைய முதல் வதமே தாடகாவதம். தாடகையை தான் முதல்ல வதம் பண்ணினான் எம்பெருமான். இப்படிதான் வதம் பண்ணால் பொம்மநாட்டியை வதம் பண்ணலாமா? முதல் வதமே ராமாவதாரம் சரி, கிருஷ்ணாவதாரம் சரி, எம்பெருமான் அடித்த முதல் அடி முதல் கொலை யாருங்கிட்ட பெண் வதம் தான். இங்கே தாடகை, அங்கே பூதனை. தாடகையை வதம் பண்ணினாரே அப்படின்னு கேட்டால் விஸ்வாமித்திரர் சொல்லிட்டார், யாக சம்பரேஷனுக்கு இடைஞ்சலாக இருக்கா. அப்போ அதுக்கு மேலே அதை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் ஆச்சாரியன் திருவாகுன்னு சொல்லி அடிச்சுட்டோம். தாடகை யார் எப்பேற்பட்டவங்கிறத அழகாக வர்ணிக்கிறார். 1000 யானைகளுடைய எலும்பு கூட்டை மாலையாக போட்டுண்ட தாடகைன்னு எழுதுகிறார். அப்போது மாலையில் இருக்கக்கூடிய 1000 எலும்புக்கூடு, ஒவ்வொரு எலும்புக்கூடு ஒரு யானை, அதை போட்டு நிற்கிற தாடகை. அப்போ கழுத்து எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு உடம்பு. அவளை எதிர்த்து நின்று ஒரே அம்பில் ராமர் வதம் பண்ணினார். எத்தனை வயசு ராமருக்கு? 12 வயசில் கல்யாணங்கிறார். இது அதுக்கு முன்னாடி நடந்து சம்பர் 11 வயசு இருக்கலாம், 11, 11.5 அந்த ரேஞ்சில் போய் நின்று ராமன் நடிக்கிறார். அப்போது தாடகை சுருண்டு விழுறார். தாடகைக்கு போச்சு, சுபாகுமா உயிர் போச்சு, மாரீஜன் மட்டும் தப்பிச்சுட்டான். பின்னாடி ராமகாரியத்துக்கு தேவைப்படுறது, அதனால் விட்டு வச்சார் அப்படிங்கிறது கதை. இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ ஏற்பட்ட ஒரு தாடகை எப்படி வதம் பண்ணினார்? கோதண்டம் சொல்லக்கூடிய பெரிய உள்ளே வச்சுட்டு யுத்த பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு சேட்டுன்னு போய் அடித்தாரான்னு கேட்டால் இல்லைங்கிறார். அழகாக பாசனம் என்ன காட்டுறது? திருமங்கையாழ்வார் தான் காட்டுற, கல்வி சிலையால் காத்தானும் ஒரு கண்ணபுரம் நாம் தொடுமே அப்படின்னு திருநபுரம் பதிகத்தை பற்றி சாதிக்கும்போது திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகாக சாய்க்கிறார். கல்வி சிலையால், சிலைங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல வில்லுன்னு அர்த்தம். இந்த சிலை இலங்கு, பொண்ணு இலங்குன்னு நான் கூட சேவிச்சா பெரிய திருமொழி 8ஆம் பத்தில் வருது. அதில் சிலைங்கிற பதத்துக்கு உருவம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு அர்த்தம் இல்லை, வில்லுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த சிலையை கல்வி சிலையால்னால் பாடசாலையில் கற்றுக்கிறதுக்காக வச்சுருந்தாலும், இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் அங்கங்கே ஷட்டில் கப் போகிறா, கிரிக்கெட்லாம் போகிறா, ஃபுட்பாலில் விளையாடுறா, அங்கங்கே ஒரு சின்ன விளையாடுறதுக்குன்னு வச்சுட்டு இருப்பாள். அதை வச்சுன்னு விளையாடும். டிரைவிங் ஸ்கூலில் ஒரு ஜீப்போ காரோ கொடுக்குறா, சாதாரணமாக இருக்கும். அதை வச்சுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு வில்லை வச்சுருந்தா. அந்த வில்லை வச்சுட்டு ராமர் விளையாட்டிருந்தார். கல்வியில் கற்றுந்தார், பெஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தார், விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொடுத்தார். வச்சுட்டு வாரத்துக்கு வந்துடுவா, திருப்பின்னு மறுநாளைக்கு போயிடும். அந்த வில்லை எடுத்துன்னு போனாராம் பாடசாலையில் படிக்கிறதுக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் வில்லா அது. அந்த வில்லை அடித்தா கையில் வச்சுருந்தார். தாடகை வந்துவிட்டா அடுறானால் அடிச்சு விட்டார். இந்த கல்வி சிலையார் காத்தானோன்னு அந்த விஷயம், இந்த அவருடைய பெரிய யாகத்தை சம்ரட்சணை பண்ணி காத்தார். எப்பேற்பட்டவர் அடித்தார்னா, 1000 யானை எலும்பு கூட போட்டுன்ற கம்பீரமாக இருக்கக்கூடிய தாடகை வதம் பண்ணார். சாதாரண ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு கற்றுக்கிற வில், படிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வில்லை வச்சுட்டு அடித்து சண்டை போட்டார், ஜெயிச்சார் அப்படிங்கிறதாக காட்டுறது. இதெல்லாம் அவருடைய பராக்கிரமத்தை காட்டுறது. அதுக்காக சொல்லுவாங்க, என்ன பராக்கிரமம். பராக்கிரமம் சொல்லணும்னா எல்லை அப்படின்னா எதுக்கு எல்லை? குபேரனுடைய எல்லை எதுன்னு கேட்டால் நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல எல்லை நிலம்ங்கிறது. ராமருடைய எல்லை நிலம் பராக்கிரமம் தான். அதுமாதிரி விஸ்வாமித்திரருக்கு எல்லை நிலம் எது? ஒருத்தருக்கு ஒரு எல்லை நிலம் ஸ்பெஷாலிட்டி, கோபம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு தாத்பரியம். இப்படி வரிசையாக இந்த கதைகளானது சொல்லிட்டுருக்கா. ஒருத்தரா காப்பாற்றின்றதா, ஒருத்தரா வதம் பண்ணுறார்.
இந்தந்த குணங்கள் என்ன நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதாக இது சொல்ல வந்தேன். சித்திரகூட திருப்ப சிறுகாக்க முளதீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயமென் அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோ ஒரடையாலும். காகாசுரன் வித்தாந்தம். காகாசுரன் தேவனாக இருந்தவன் அசுரன் ஆகிட்டான். விபீஷணன் ராஷனாக இருந்தவன் ஆழ்வான் ஆகிட்டான். பிரகலாதனை மாரி அசுரனாக இருந்தவன் ஆழ்வான் ஆகிட்டான். ஆக பிறப்புனாலே இல்லது, அவனுடைய நடப்புனால, அவனுடைய நடத்தை என்ன பண்ணுறான், இப்படி இருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த காட்டுறது அப்படிங்கிறதாக ரொம்ப அழகாக இந்த குணமெல்லாம் காட்டுறது. கருணை கடல், கருணா காகுஷ்டன் அப்படிங்கிறதாக இதில் பெரிய தாத்பரியமானது புதஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால், பல இடங்களில் பல யுத்தமாகட்டும், பேச்சுவார்த்தையாகட்டும், நட்பாகட்டும், அம்மா அப்பாட்ட பழகிற விதமாகட்டும், பல விதங்களில் அப்படி தான். அப்பாட்ட எப்படி நடந்து போனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறதுக்கு உதாரணம் படம் யாருன்னு கேட்டால் அவன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு ரொம்ப முக்கியமாக சொல்லுவார்கள். தர்மத்தை காக்கிறதுக்குன்னே பிறந்தவன் யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் ஸ்ரீராமன் தான் அப்படிங்கிறதாக இது காட்டுறது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்தில் துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிறது பகவத்கீதை ஸ்லோகம். இது பகவத்கீதையில் துவாபர யுகத்தில் மட்டும் இல்லது, இந்த யுகம்னால எல்லா யுகத்துக்குமே பொருந்துது. அதில் அந்த யுகத்துலேயுமே தர்மம் ரக்ஷதி ரக்ஷதகான்னு சொல்லி காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணின அவதாரம் தர்மம். தர்மம் படம் வரைகின்றோன்னா சக்கரவர்த்தி மணி படம்னு சொல்லலாம். ஆக இதில் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். இதெல்லாம் இன்விசிபிள் இன்டான்ஜிபிள்னு சொல்லுவாள். புண்ணியம் படம் வரைய முடியாது. இதை படம் வரைக தர்மம் படம் வரைகன்னா ராமன் படத்தை வரைஞ்சிடுவா. கிருஷ்ண பக்தி படம் வரைகன்னா நம்மாடு வரைஞ்சிடுவா. இதெல்லாம் அவளுக்கு ஒரு சிம்பாலிக்காக அதை காட்டுறதுங்கிறதாக தாத்பரியம். இதில் என்ன விஷயம்னு கேட்டால், தர்மத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் ராமர் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதில் என்னத்தை விட்டார் அப்படின்ற ராஜ்யத்தை விட்டார். பெரிய ராஜ்யம், அயோத்தியா ராஜ்யம், கௌசல்யா ராஜ்யம். அயோத்தியா இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸு. கோசல தேசம் தான் அதுக்கு பேர். அதை உதறிட்டு வந்துட்டார். வேண்டாம், எதுக்காக வந்தார்னா தர்மத்தை காப்பாற்றணும். அப்பா சொல்லிட்டார், அப்பா வார்த்தையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துட்டா இல்லையா. லௌகிகமாக சொல்லணும்னு சொன்னால் நாம் இப்போல்லாம் என்ன பண்ணோம்னுட்டா, தர்மத்தை விட்டுட்டு கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறோம் சம்பாதிக்கிறதுக்காக. முடியல, நமக்கு லௌகிகம் முக்கியமாக இருக்குது. அப்போல்லாம் என்ன பண்ணுவான்னுட்டா, வெளிநாடு வேண்டாம், சம்பாத்தியம் வேண்டாம், கர்மானுஷ்டானம் முக்கியம், தர்மம் முக்கியம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இதை பற்றிப்பா, இதுதான் வேணும், அது உத்தேசம் இல்லை, அது செகண்டரி அப்படின்பா. இப்போ அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ராமர் என்ன பண்ணார்னு கேட்டால், வாய்ப்பு இருந்து எல்லாத்தையும் உதறினார். வாய்ப்பு இருந்து உதறது தான் ஆச்சரியம். வாய்ப்பு இல்லாமல் அடையணும் அப்படி தான் அப்படின்னு அடைய வாய்ப்பு இருந்து பண்ணியிருந்தால் வசதி தான். அப்படி ராமனுக்கு இருந்து வேண்டான்னு சொன்னார். அதனால் அவருக்கு தர்மவான் தர்மம், அதில் தர்மங்கிற பதத்துக்கு உதாரண புருஷனாக சக்கரவர்த்தி மகன் பல இடங்களில் ரொம்ப நல்லா நிறைய எடுக்கிறார். ஒரு இடத்துலையும் பண்ணுறேன். அவருடைய பழக்கமே 14 வருஷம் காட்டுக்கு வந்தார். கடைசி ஒரு வருஷம் தான் சிரமப்பட்ட மாதிரி சொல்கிறார். பாக்கி 13 வருஷமும் நன்னா தான் பொழுது போச்சுங்கிறார். எப்படி பொழுது போச்சுன்னாட்டா, யாரோ பரத்வாஜர், மதங்கர், வால்மீகி, அகஸ்தியர், இப்படி யாரோ ஒரு ரிஷியை பற்றிட்டு அவர்கிட்ட ஒரு தர்ம விசாரம் பண்ணிட்டு காலத்தை பண்ணினார் அப்படிங்கிறதாக தாத்பரியமானது காட்டப்படுறது. பெரிய ஏற்றம் ராமனுக்கு மற்ற அவதாரங்களை காட்டிலும் பாசுரம் காட்டுறது. நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலன்னியாவரோ, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மணிசர்க்காய், நாட்டை நெளியும் மரக்கரை நாடித்தடிந்திட்டு நாட்டையழைத்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமேன் பாசுரம். எல்லாரும் அவனை தேடின்னு போய் சண்டை போடுவா. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் என்னாச்சு, எல்லோரும் பிருந்தாவனத்துக்கு வந்தா. எல்லாம் ஒன்வே டிராஃபிக் தான். உள்ளே வந்தவா திரும்பி போகல. எல்லாரையும் அந்த கண்ணன் பெருமான் வதம் பண்ணிவிட்டான். இங்கே ராமாவதாரம் நேர் ஆப்போசிட். சிங்கத்தின் குகையிலே போய் சந்திக்குமா போலேன்னு சொல்லுவார்கள். வடா என் தொகுதிக்கு வா, இங்கே ஏரியாவுக்கு வந்துடுவியானே, பார்த்துக்கணும் ஒரு கைங்கிறாள். இவர் ராமர் அப்படி தான் ஒருத்தராக தேடிட்டு தான் போனார். இங்கே குகனை தேடின்னு, சபரியை தேடிண்டு, சுக்ரீவனை தேடிட்டு, காரியத்துக்காக, சாமியத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக போனார். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் இவனை தேடிட்டு போனார். யாரை? அந்த ராவணனை தேடிட்டு போனார், வாலியை தேடிட்டு போனார், அடுத்தபடியாக விராதனை தேடிட்டு போனார். எல்லாம் தேடிட்டு போய் எல்லாரையும் வதம் பண்ணினாலே எல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டால், பாசுரமானது காட்டுறது. நாட்டை நெளியும் அறக்கரை நாடித்தடிந்துட்டு, யார் என்னென்ன சமப்படுறாலோ அவள் எல்லாரையும் போய் இருக்கிற இடத்துல போய் தேடி பிடிச்சி விரோதிகளை அவன் இருக்கிற இடத்துல போய் வதம் பண்ணினாருங்கிறது தான் ராமருக்கு பெரிய ஏற்றம். ராவணனை போய் ராவணனுடைய குகையில், அவனுடைய இலங்கையில் போய் அவனை போய் அடித்து பிடிச்சி கொண்டார்.
அதே மாதிரி கரதூஷணாதிகளை தண்டகாரண்யத்தில் போய் அவன் இடத்துல போய் அவனை போய் வதம் பண்ணினான். இப்போ ஏற்பட்ட ஒரு வாலியுடைய இடத்துல அவனுடைய ஆஸ்தானத்தில் போய் வாலியை வதம் பண்ண முடியுமா? எம்பெருமான் பண்ணினான். அதுக்குன்னா ராமருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏத்தம் நாட்டை நிலையும் அறக்கரை நாடி தடிந்துட்டின்னு உயிரான பாசனம். தேடின்னு போய் அவனை அவா இடத்துல போய் கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி நீ மாதிரிலாம் பண்ணியிருக்கே தப்புப்பா அப்படின்னு சொல்லி பண்ணினார் அப்படிங்கிறதாக அழகாக காட்டுகிறார்கள் பெரியவர்கள். இல்லை என்ன விஷயம் கேட்டால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி அடியேன் முடிவு பண்ணிக்கிறேன். 6 விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதை எல்லாத்தையும் அடக்கினவர், எல்லாத்தையும் தாண்டி வந்தவர் ராமன் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம், அமையாது, எல்லாருக்கும் அமையாது, வாய்ப்பும் கிடைக்காது. அதை எப்படி பண்ணினாருங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கணும். காமத்தை பெருமாள் ஜெயிச்சாராம். காமத்தை பெருமாள் ஜெயிச்சார். சூர்பனக விஷயத்தில் பார்த்தோம். சூர்பனக விஷயத்தில் அவள் என்னென்னோ பேச்சு கொடுக்குறா, இப்படிங்கிறா. எனக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுத்து, சீதா பிராட்டியார் மட்டும்தான், வேண்டாம் என்னண்ட போ அப்படின்னு சொல்லி தொடச்சி விட்டார். முடியல. அப்புறமா லக்ஷ்மணனை விட்டு மூக்காதாருங்கிறது கதை. அப்புறம் அது கூட என்ன ஆகிடுதுன்னு கேட்டால் மூக்காத அறத்தாரும் கூட சில பேர் ஒத்துக்கலதை. அவர்கிட்ட ஆச்சாரியெல்லாம் என்ன சொல்கிறா, சீதா பிராட்டியார் பிடிக்கிறதுக்கு போனால் இவர் கோபத்தில் வில்லை எடுத்தார். வில்லை எடுக்கும்போது மூக்கில் போட்டு எடுத்து ரத்தம் எடுத்து காதில் போட்டு எடுத்து தடுக்கிறதுக்காக பண்ணினார். நம்ம ஆச்சாரியில் விட்டே கொடுக்க மாட்டேன், அப்படி எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி காமம் அப்படிங்கிற இடத்துல எடுத்துட்டேன். குரோதம்னா வேகம், கோபம் வரணுமோன்னு சக்கரவர்த்தி மனுக்கு எங்கேயுமே கோபமே வரலைங்கிற. சக்கரவர்த்தி ஏதாவது கோபம் வரணுமோனா எந்த இடத்துல கோபம் வந்திருக்கணும் அவருக்கு, ஏன் வரலைங்கிறத மட்டும் திஷ்டாந்தத்தை சொல்லிடுறேன். குரோதம் ராவணன் மேலே வரணும். ராவணன் பிராட்டியார் தூக்கின்னு போயிட்டான். தூக்கின்னு முன்னே ராவணன் மேலே கோபம் வந்திருக்கணும். இருந்த இடத்துல எந்த அஸ்திரத்தை உபயோகப்பட்டிருக்கணும். பண்ண முடியும் அவரால். நான் நேற்றுக்கு காக்காய்க்கு பண்ணியிருக்காரு. காக்காய்க்கு இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி காக்கா எங்கே இருந்தாலும் தொலையட்டும் விட்டாரோன்னு எத்திசையும் உடனோடு இழைத்து விடும் காகம் போல் எடுக்கிறார் சுவாமி தேசிகன் அடைக்கலபத்தில். அதே தான் பெரியாழ்வார் பாசுரம் தான் அதுக்கு பேஸ். சித்திரகூட திருப்ப சிறுகாக்க முளதீண்ட அத்திரமே கொண்டெரியன்னு பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியில். ஆக இவர் பண்ண முடிஞ்சால் ராவணனை வதம் பண்ணட்டும் ஒரு அம்பு விட்டுருக்கலாமே, அவர் பண்ணலை. காரணம்னு கேட்டால் யார் என்னன்னு தெரியல, தெரியாமல் பண்ணிட்டேன், திருப்பி கொண்டு விட்டுட்டா அவனை நான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோபமே படலை. கடைசி வரையும் இப்போ இன்று போய் நாளை வாங்குற. இன்று போய் நாளை ஆயுதத்தோட வாப்பா, நிராயுதபாணியாக இருக்கேன். இல்லை இன்று போய் நாளை சீரோட வாப்பா, சரணாகதி பண்ணிவிடு, கொண்டு விட்டுட்டு தெரியாமல் பண்ணிவிட்டேன் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிடு. ஆக அவனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறார். முடியல, நல்லா கோபத்தை அடைக்கின்றாருங்கிறதாக காட்டுறாரு. அடுத்தபடியாக என்ன சொல்லலான்னாட்டா லோபம், பண ஆசை இருந்தால் நாட்டை விட்டே வந்திருக்க மாட்டார். போட்டு வா, ராஜ்யம் கிடையாது உனக்கு அப்படின்னோடனே பட்டாபிஷேகம், ரொம்ப சந்தோஷப்படலை. மறுநாளைக்கு ஒன்று ராஜ்யம் கிடையாதுப்பா, காட்டுக்கு போ, ரொம்ப வருத்தப்படலை. ரெண்டையும் சமநிலையாக வச்சுருந்தாராம். அதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஏற்றம். இப்படியா என்னை பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டி ஸ்ட்ரைக் பண்ணி இருந்து தான் அவன் அப்படின்னு சொல்லி இருந்துருக்கலாம். பண்ணலை, எல்லாத்தையும் விட்டார். அதில் சக்கரை சீதையை கைகையை தவிர மந்திரையை தவிர எல்லோரும் ராமர் பக்கம் இருந்தால் நல்லா அவர் பண்ணியிருக்க முடியும். பண ஆசை இல்லை, வேண்டாம் எனக்கு உதறி தள்ளிவிட்டு வந்துட்டார். அடுத்தது மதம்ங்கிறது ஆணவம், திமிரு பிடிச்சது. அப்படி இல்லையா, அவர் எல்லா ரிஷிகள்கிட்டையும் அடியேன் நிறைய குருகுல வாசம் பண்ணி கைங்கரியங்கள் பண்ணி எல்லா சுவாமிகள்கிட்டையும் எல்லா ஜிஎஸ் எல்லா ரிஷிகள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டா, கைங்கரியத்தை அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது மோகம்ங்கிறது என்னன்னு கேட்டால் சீதா பிராட்டியாக இருக்கக்கூடிய மோகம். தர்மபத்தினி மேலே மோகத்தோடு இருக்கிறது தப்பு இல்லையா, ஆனால் அவர் இப்படி இல்லை. அதுக்காக சொல்ல ஒரு சலப தொழிலாளி சீதையோடு இப்படி காட்டுக்கு போனால் வந்தார், சீதையை தொலைச்சிட்டார். அப்புறம் திருப்பி சீதையோடு சேர்ந்துருக்கார். சீதையை பற்றி கொஞ்சம் மரியாதை குறைச்சலாக பேசும்போது சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துடும் அப்படின்னு முடிவு எடுத்தார். சீதை பேரில் ஒரு மோகம் இருந்தால் அதை பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா. ஆக மொத்தம் எல்லாத்தையும் தவிர்த்தார். இதெல்லாம் காமம், குரோதம், லோபம். அடுத்தது மாச்சரியம்னா என்னன்னு கேட்டால் பொறாமை. பரதனுக்கு நாடு வந்துவிட்ட இவர் தான் பார்த்துக்கிறானே, எல்லாமே இன்னும் அவனுக்கு தானே அப்படின்னு சொல்லி இல்லாமல் சந்தோஷப்பட்டார். ஆக நம்ம தம்பி தானே, ராஜ்யத்தை ஆளட்டும், நான் ஆண்டான்னு அவன் ஆண்டான்னு சொல்லி அவன்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தார். அவனை பார்த்து எந்த விதமான பொறாமையும் படலை அப்படிங்கிறதாக தாற்பயம். மரியாதை ராமன் எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. மரியாதைனால எல்லை நடத்தும். அவனுக்கு மரியாதை, எல்லாரும் ராமன் சொன்னாலும் தனி மரியாதை கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு இது உண்டு. முதல்ல ஸ்ரீராம ஜெயம் சொன்னது ஹனுமார். அசோகவனத்தில் எம்பெருமான் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்து பண்ணினது அந்த இடத்துல. இப்படி பல விஷயங்கள், பல வித்தாந்தங்களானது போயிட்டே இருக்குது. பெரிய சமுத்திரம். ஏதோ யதாசக்தி
அவகாசம் விண்ணப்பம் பண்ணினேன். குத்தங்குறை இருந்தால் சமைக்க பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா க்ஷேம லாபங்கள் ஏற்படணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிற கிரமத்தில் ராம விருத்தாந்தம் நாளுக்கு நாள் நல்லா விருத்தியாகணும். ராமராஜ்யம் வரணும். நிறையா நல்ல காரியங்கள் நடக்கணும். சனாதன தர்மம் வளரணும். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனியந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். குத்தங்குறையில் இருந்தால் சமிக்க பிரார்த்திக்கிறேன்.